ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக். வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதை சொல்றதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்னா இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் நடக்கல, அது நடந்து கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே இது அவன் படித்து கொண்டு இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் படித்து கொண்டு இருக்கிறான்னா பாசிட்டிவ், அவன் படித்து கொண்டு இல்லைன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஸ்ட்ரக்சர். பாசிட்டிவ் ஏற்கனவே பார்த்தோம். ஐ வந்தா ஆம் போடணும், ஹி ஷி இட் வந்தா இஸ் போடணும், வி யூ தே எல்லாம் வந்தா ஆர் போடணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா நம்ம நாட் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் சேர்க்க போறோம். வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும், நமக்கு ஐஎன்ஜி வெர்போட சேர்த்து எழுத போறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணுவோம். என்ன வெர்பு? ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணுவோம், ஆம். அதுக்கப்புறம் இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால நம்ம நாட் யூஸ் பண்றோம். அப்புறம் வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம். வெர்பு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். எப்பயுமே நமக்கு வெர்பு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ப்ரெசன்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இப்போ ஐ வந்தா என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் போடணும். அதுக்கப்புறமா ஆம்ன்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும். அப்புறமா இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட்டு, அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அப்படியே எழுத போறோம். பிளேனா பிளேயிங், குக்னா குக்கிங், அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஹி ஷி ஈட். ஹி ஷி ஈட். அதே மாதிரி சிங்குலர் எதுவா வேணா இருக்கலாம். சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கப்புறமா இஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட போறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இது ஹி ஷி இட் வந்தா இந்த ஸ்ட்ரக்சர். ஒண்ணுதான் நமக்கு மாறப்போகுது. ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. ஐ வந்தா ஆமும், ஹி ஷி இட் வந்தா இஸ்ஸும், வி யூ தே வந்தா ஆரும் போட போறோம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, வி யூ தே. வி யூ தே. அதுக்கப்புறம் ப்ளூரல்ஸ், பன்மைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கப்புறமா ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். இதுல வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் நாட் சேர்க்க போறோம். பாத்தீங்களா? இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான். வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு சொன்னா அவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டா? இப்போ இதே இது ஹீ இஸ் நாட் கம்மிங் அப்படின்னா அவன் வந்து கொண்டு இல்லை அல்லது அவன் வரவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் கம்மிங்னா அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் நாட் கம்மிங்னா அவன் வந்து கொண்டு இல்லை. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன சப்ஜெக்ட் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான். இதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? நான் புத்தகம் வாசித்து கொண்டு இல்லை. அப்போ அவங்க வாசிக்கல. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? நமக்கு சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? நான். ஸோ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு.
ஐ வந்தா நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, ஐ. ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும், ஆம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்னது, வெர்ப். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், நமக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதோட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்க என்னது நமக்கு வெர்ப் வந்து இந்த சென்டென்ஸ்ல வாசித்து கொண்டு இல்லை அப்படின்னு, வாசித்து கொண்டு அப்படின்றது தான் நமக்கு வெர்ப். ஸோ ரீடுன்னு சொல்லுவோம் வாசிக்கிறதுக்கு, ஐஎன்ஜி சேர்த்தா ரீடிங். வந்து என்ன வேர்டு வந்திருக்கோ, சென்டென்ஸ் வந்திருக்கோ, அதை as usual நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ என்ன இருக்கு, நமக்கு புத்தகம்ன்றதான் இருக்கு. ஸோ a book. I am not reading a book. I am not reading a book. இப்போ இதே இது நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்போம், I am reading a book அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா இங்க நம்ம சொல்றது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறமா நாட் சேர்த்திருக்கோம். ஸோ ஐ எம் நாட் ரீடிங் எ புக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் அவனிடம் பேசவில்லை. நான் அவனிடம் பேசவில்லை. ஸோ திருப்பி வந்து இதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படியே எழுத போறோம். ஸோ ஐ எழுதியாச்சு. ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், ஆம். ஆம் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட போறோம். நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெர்ப். வெர்ப் என்னது நமக்கு, பேசவில்லை. அப்போ டாக் எழுதணுமா டாக்கிங் எழுதணுமா, கண்டினியூஸ்ன்றதுனால நம்ம கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்து தான் எழுதணும் வெர்போட. ஸோ டாக்கிங். அடுத்து நமக்கு என்ன சென்டென்ஸ் வேர்ட் இருக்கோ as usual அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு, அவனிடம் அப்படின்னு இருக்கு. அப்போ டு ஹிம். ஐ எம் நாட் டாக்கிங் டு ஹிம். நான் அவனிடம் பேசவில்லை. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இல்லை. அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அவன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹி. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு, அவன். ஸோ ஹி. ஹி ஷி இதெல்லாம் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், இஸ். ஸோ இஸ். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நாட் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இந்த சென்டென்ஸ்ல எது வெர்பு, விளையாடி கொண்டு அப்படின்றதுதான் வெர்பு நமக்கு. அப்போ பிளேயிங். பிளேன் எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ வெர்போட கண்டிப்பா ஐஎன்ஜி வந்து சேர்க்கணும். பிளேயிங். ஸோ இங்க மிச்சம் என்ன வருது, கிரிக்கெட் அப்படின்ற வேர்டு தான் இருக்கு. அதனால கிரிக்கெட்னு எழுதிக்கலாம். He is not playing cricket. பாருங்க ஈஸியா வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். நீங்க ஜஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு போடணுமோ அதை போட போறீங்க. நாட் சேர்த்துட்டு அப்படியே வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நமக்கு. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு நமக்கு, அவர்கள் பாடல் பாடவில்லை. அவர்கள் பாடல் பாடவில்லை. இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அவர்கள். அவர்கள்னா என்ன சொல்லுவோம், தே. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண எழுதணும், எப்பயுமே வந்து சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு அந்த சென்டென்ஸ்ல, அவர்கள். ஸோ தே
சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே என்ன வரும் நமக்கு ஆக்சிலரி வெர்ப். இங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்கு நமக்கு வி யூ தேலாம் வந்தா ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட்டுக்க போறோம். வெர்பு என்னது இங்க நமக்கு பாடவில்லை அப்படின்றதான் வெர்பு. அப்போ சிங்கிங். மிச்சம் இருக்கிறது நமக்கு அப்படியே as usual அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு நமக்கு பாடல் சாங். they are not singing a song. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை செய்யவில்லை. நீங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை செய்யவில்லை. இதை எப்படி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நீ அல்லது நீங்கள் அப்படின்னா யூ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அகைன் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ. வி யூ தேலாம் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் ஆர். ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். அதுக்கப்புறமா இங்க நமக்கு என்ன வெர்பு வந்து வந்திருக்கு செய்யவில்லை. இதுக்கு என்ன சொல்லுவோம் டூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு கண்டினியூஸ்ல வந்ததுனால டூயிங். அடுத்து என்ன வேர்ட் இருக்கோ அதை as usual நம்ம அப்படியே வந்து எழுதிடலாம். மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு நமக்கு உங்கள் வீட்டு பாடத்தை. ஸோ அதை வந்து நம்ம as usual அப்படியே வந்து எழுதிடலாம். your homework. வாசிங்க. you are not doing your homework. you are not doing your homework. நீங்க என்ன உங்க வீட்டு பாடத்தை செய்யவில்லை. இப்போ இதே இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம எப்படி சொல்லியிருப்போம் you are doing your homework. இப்போ இதே நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால என்ன சொல்றோம் you are not doing your homework. you are not doing your homework. இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து நம்ம சின்னதா வந்து ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட். நான் வேலை செய்து கொண்டு இல்லை. நான் வேலை செய்து கொண்டு இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் நம்ம எப்பயுமே சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது நான். ஸோ ஐ. ஐ வந்தா நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் am. இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். வெர்பு என்னது நமக்கு இங்க வேலை செய்து கொண்டு இல்லைன்றதுதான் வெர்பு. ஸோ ஒர்க். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால ஒர்க்கிங் அப்படின்றது எழுதணும். ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஐ எம் நாட் ஒர்க்கிங். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் படிக்கவில்லை. அவள் படிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவள் என்ன எழுதணும் நம்ம she. he she it வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் is. நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். வெர்பு வந்திருக்கு. வெர்போட ing சேர்த்து எழுதணும். இங்க என்ன வெர்பு வந்திருக்கு படிக்கவில்லைன்றத ஸ்டடியிங். நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் சமைத்து கொண்டு இல்லை. நாங்கள் சமைத்து கொண்டு இல்லை. நாங்கள்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ வி போட்டோம். வி வந்தா யூ வி தேலாம் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் ஆர். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். அடுத்து வெர்போட ing சேர்த்து எழுதணும். இங்க என்ன வெர்பு சமைத்து கொண்டு அப்படின்றதுதான் நமக்கு வெர்பு. ஸோ cooking. we are not cooking. we are not cooking. பாருங்க எவ்வளவு வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணதான் நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளாலையும் கண்டிப்பா வந்து ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.